அவளுடைய இடத்துல வேற யார் வந்திருந்தாலும் நந்தினி அளவுக்கு பொறுமையாவும் பொறுப்பாவும் இருந்திருப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. உண்மையிலேயே நாங்க அதிர்ஷ்டக்காரங்க தான். அந்த கடவுளுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ஒரு நிமிஷம் இரு வரேன். ஹரிதா, ஹரிதா, ஏய் என்னாச்சு உனக்கு? இப்ப எதுக்காக உனக்கு இவ்ளோ கோவம்? என்ன நீ இது? இங்க என்ன நடக்குது? அங்கிளுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அவங்க ரெண்டு பேரையும் மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு? ஏய், அவருக்கு எப்பவுமே சூர்யா மேலயும் நந்தினி மேலயும் ஒரு தனி பாசம் ஹரிதா. அதை யாரால மாத்த முடியும்? அதுக்காக இப்படியா? இந்த கல்யாணத்துக்கு சூர்யா மட்டும்தான் உழைச்சானா? இல்ல அந்த நந்தினி என்னத்தை செஞ்சு கிழிச்சா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் ஆன்ட்டி எந்த அளவுக்கு கல்யாணத்துக்கு உழைச்சாங்க? நீங்க அசோக் அண்ணன் எல்லாரும் எவ்வளவு வேலை பாத்தீங்க. உங்க எல்லாரையும் விட்டுட்டு அது என்ன சும்மா சும்மா அந்த நந்தினியை மட்டும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறது? கேக்க கேக்க அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்க. நீ என்ன செய்யறது ஹரிதா? அப்பாவுக்கு எப்பவுமே சூர்யா தான் முக்கியம். நாங்க எவ்வளவுதான் அவருக்காக உழைச்சாலும் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டாரு. அவர்கிட்ட அம்மா முக்கியமா சூர்யா முக்கியமான்னு கேட்டா கொஞ்சம் கூட யோசிக்காம சூர்யா தான் முக்கியம்னு சொல்லிடுவாரு. அந்த அளவுக்கு அவருக்கு சூர்யானா அவ்வளவு முக்கியம் ஹரிதா. என்ன பண்றது? என்னால இதை ஏத்துக்கவே முடியல அண்ணி. எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பழகி போச்சு ஹரிதா. நீ இதெல்லாம் ஒண்ணும் பெருசுப்படுத்தாத, இதை அப்படியே விட்டுரு. அதை எப்படி நீ விட முடியும்? ஏதோ 4 பேருக்கு முன்னாடி சொன்னா கூட பரவாயில்ல, மைக்க வச்சு ஊரே கேக்குற மாதிரி பேசிட்டு இருக்காரு. எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? ஹரிதா இங்க பாரு, நீ எங்கிருந்தோ வந்திருக்க. நான் அவரோட சொந்த பொண்ணு. என்னையே அவர் மதிச்சதில்ல. இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாத நீ. அதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன், அவளை எப்படியாவது மேடையில இருந்து இறக்கியே ஆகணும்னு. நீங்க தான் ஏதோ செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறம் மறந்தே போயிட்டீங்க. ஐயோ இங்க பாரு, நான் ஒரு சரியான வழியை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஹரிதா. என்ன, எனக்கு இப்பதான் கொஞ்சம் பிளான் வந்திருக்கு. நீ கவலைப்படாத. அவளை சாதாரணமா நம்ம கீழே இறக்க போறதில்ல, அசிங்கப்படுத்தி அவளை நம்ம கீழே இறக்க போறோம். இங்க பாரு, அதுக்கு உன்னோட உதவி எனக்கு நிச்சயம் வேணும். நீங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க அண்ணி. எனக்கு அந்த நந்தினி அசிங்கப்படணும். இனிமே இந்த மண்டபத்துல அவ என் கண்ணுல படவே கூடாது. அப்படி நடந்தா அதுவே போதும். அதுக்கு நீ நான் சொல்ற மாதிரி பண்ணணும். முக்கியமா உங்க டாடி கிட்ட போய் பேசணும். பண்ணுவியா? அண்ணி நீங்க விஷயத்த மட்டும் சொல்லுங்க, செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிக்கிறேன். சரி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எப்படி என் ஐடியா? பிரில்லியன்ட் அண்ணி, செம்ம ஐடியா. கங்க்ராட்ஸ். இங்க பார், இதை இப்பவே எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் போய் இப்ப அந்த நந்தினி கிட்ட நைஸா பேசுறேன். நீ நேரா போய் உங்க அப்பா கிட்ட பேசு. அதுவும் தெளிவா கரெக்டா பேசணும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. ஓகே அண்ணி. நீங்க எல்லாரும் இந்த கல்யாணத்துக்கு வந்ததுக்கு உங்க எல்லாருக்கும் மீண்டும் ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். அவசியம் எல்லாரும் நாளைக்கு நடக்க இருக்கிற முகூர்த்தத்துக்கு வந்து பொண்ணையும் மாப்பிள்ளையும் மனநிறைவோட ஆசீர்வாதம் பண்ணணும்னு உங்களை வேண்டி கண்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஐயோ விஜி, விஜி என்னங்க என்னாச்சு? போச்சுமா, எல்லாம் போச்சு. மறுபடியும் கூப்பிட்டான். இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இவன் போன்லயே கொத்துக்கறி போட்டாலும் போட்டுருவானே. இங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க. இதுக்கு மேல சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்லையாமா? அந்த போனு கொடுங்க, நான் பேசுறேன். ஐயோ வேணாமா, என் மேல இருக்கிற டென்ஷன்ல உடனே கத்த ஆரம்பிச்சிருவான். நானே பேசுறேன். மச்சான். ஹலோ டேய், என்ன தாண்டா நடக்குதாங்க? இப்போ விஜய்க்கு நார்மல் ஆயிடுச்சா இல்லையாடா? விஜயா? விஜய்க்கு என்ன? விஜய் நல்லா தானே இருக்கா? ஜி ஷூ, நான் தூங்குறேன்னு சொல்லுங்க. என்ன விஜய் நல்லா இருக்காளா? டேய்
என்னடா என்கிட்ட ஏதாச்சும் போய் சொல்ல விளையாடுறியா? நீ தானடா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான்னு சொன்ன. ஆமா ஆமா மச்சான், மயக்கம் போட்டான். என்னங்க நீங்க? டேய் கத்தாத மச்சான், இப்பதான் அவ தூங்கிட்டு இருக்கா, எந்திரிச்சிட போறா. ஐயோ ஆ? என்னது? நான் இங்க கத்துனா அவங்க எந்திரிச்சிருவாளா? டேய் என்னடா உளர்ற? மச்சான் இப்பதான் நான் அவளை தூங்க வச்சேன். நீ கத்தி பதிலுக்கு நான் கத்தி அவ சத்தத்துல எந்திரிச்சிட போறா மச்சான். டேய் உன்னை பாரேன், அவ தூங்குறால. நீ உடனே கிளம்பி போடா. டேய் நீ உடனே போய் அந்த லேப்ல ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வாடா. டேய் லேப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ரிசல்ட் கிடைக்காது, பாத்துக்கோ. உடனே கிளம்பி போ. ஓகே மச்சான், நான் இப்பவே அங்க போறேன். டக்குன்னு வாங்கிட்டு உடனே அங்க வந்து சேர்றேன். போகாதீங்க. டேய் இத பாரு விவேக், உன்னால போக முடியலன்னா சொல்லு, நானே போய் வாங்கிக்கிறேன். டேய் மச்சான் 10 நிமிஷம் தான்டா, டக்குன்னு மின்னல் வேகத்துல பறந்து போயிட்டு வாங்கிட்டு உடனே அங்க வந்து சேர்ந்துறேன். நீ போனை வை, நான் ரிசல்ட்டோட வரேன். இங்க பாரு, 10 நிமிஷத்துல அந்த ரிப்போர்ட்டோட நீ இங்க வரல, நீ செத்த. மச்சான் நான் வரேன் மச்சான், வயலன்ஸ் எல்லாம் வேணாம் மச்சான். பாய். ஹாய். உங்களை அறிவு இருக்கா? அம்மா தாயே, இந்த டென்ஷன் பார்ட்டியை இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது. ரொம்ப திட்டுறான் விஜி. நந்தினி வந்ததும் போனை வாங்கி வை, உடனே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்துட்டு வந்து சேர்றேன். இந்த வந்துடுறேன் விஜி. எங்க? ஷோ. அட பாவிகளா, விஐபி கூப்பிடுறாரு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி வெறித்தனமா சுத்து போட்டு உட்கார வச்சிருக்கீங்களா? எங்கடா அந்த விஐபி? நீ கெட்ட கேடுக்கு உன்னை தேடி விஐபி வருவாங்களா? சத்தம் போட்ட சத்தமே இல்லாம ஆக்கிடுவோம். அட நல்லவங்களா, யாரா நீங்க? எதுக்குடா போய் சொல்லி இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க? ஏண்டா நாட்டுல ஒரு அப்பாவி ஆம்பளைக்கு பாதுகாப்பே இல்லையாடா? டேய் ரொம்ப க்ளோஸ் அப்ல பாக்காதீங்கடா, பயமா இருக்கு. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சாப்பிடாம கூட வந்துட்டா. மிஸ்டர் திருடன் சார், என்னை எதுக்கு சார் கிட்னாப் பண்ணீங்க? என்ன அடிச்சு வச்சுட்டு படம் கேட்டீங்கன்னா என் பொண்டாட்டி ஒரு 500 ரூபா கூட கொடுக்க மாட்டா சார். நீங்க ஏமாந்து போயிருவீங்க சார். ஒன்னும் தேராது சார், வேஸ்ட் பீஸ். புரிஞ்சுக்கங்க சார். அடச்சி வாய மூடு. எங்கடா அந்த போனு? எது செல்போனா? என்ன கடத்தி இப்படிப்பட்ட கார்ல உட்கார வச்சிருக்கீங்களே, அது கேவலம் ஒரு செல்போன் திருடுறதுக்கா கோபால்? ஏய் ஓவரா பேசாத. இப்போ மரியாதையா செல்போனை கொடுக்க போறியா இல்லையா? ரவுடி சார், ஓவரா பேசுறது என்னோட வாய் சார், நான் இல்ல. நான் சொன்ன என் வாய் கேட்காது சார். எப்பவுமே மாதவி கூட இதுக்காகவே என் வாயில குத்துவா. ஆமா செல்போன் உங்களுக்கு வேணுமா? கேக்குறோம்ல, தர போறியா இல்லையா? இருங்க ரவுடி சார், என்னோட பிரவுசிங் ஹிஸ்டரி எல்லாம் டெலீட் பண்ணிட்டு ரவுடி சார். ரவுடி சார், அப்பா அடிக்கிறதுக்கு முன்னாடி கத்தணும்னா நிறுத்திடுவாங்க. இப்படி அடிக்க பாயிறீங்களே சார். மனுஷனா நீங்க? தெய்வம்னு சொல்ல வந்தேன், நீங்க சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆரஞ்சு போனோம் பைனாப்பிள் போனோம் கிடையாது. இது வெறும் ஆண்ட்ராய்டு போனுப்பா. இதை வாங்கி எனக்கே கொடுக்குறீங்களா? காசு கொடுத்துற